ஆக்சுவலாக இன்னைக்கு மே 1 நம்மளோட ஈக்விட்டி அண்ட் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈக்விட்டி மார்க்கெட் இன்னைக்கு எல்லாமே லீவு. பட் நம்மளோட கமாடிட்டி மார்க்கெட் ஈவினிங் 5 o'clockலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதில் குயிக்காக இன்னைக்கு என்னோட லீவ் டேயில் நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி 500 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி கீ லெவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். ஸோ நான் பை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எக்ஸாக்டாக 767 இந்த ஏரியாவில் வந்து ஒரு 4 குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். விச் மீன்ஸ் 40 குவான்டிட்டி. எனக்கு க்ரூட் ஆயில் மினியில் ஒரு குவான்டிட்டி வந்து எவ்வளோ வருதுன்னா, ஒரு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40. ஓகே, நான் 4 வாங்கினேன், நான் 40 வந்திருக்கும். ஒரு குவான்டிட்டி வாங்கியிருந்தால் 10 வந்திருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண கேபிட்டல் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 32,000, அதாவது 32,000 யூஸ் பண்ணி ஒரு 500 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் செல் பண்ண ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 780 rupees. ஓகே, பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து எவ்வளோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், 80 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஹோல்ட் பண்ணல டியூ டு த அன்பிரடிக்டபிள் மூமெண்ட். ஸோ சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ மார்க்கெட் இன்னுமே ஒரு செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. அண்டு இஎம்ஐ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட சிஜிஐ வந்து கமாடிட்டி ட்ரேடிங் இண்டெக்ஸுமே வந்து ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் ஆஃப் எனி டைம் வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வென்ட்ரி டேட்டா தான். இன்வென்ட்ரி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்டோட ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. விச் மீன் த சைன் ஆஃப் த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிமாண்டை தான் கிரியேட் ஆகுது. டிமாண்ட் கிரியேட் ஆனாலே மார்க்கெட்டில் வந்து வாங்குறத எதிர்பார்ப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ளையாக இருந்தது. ஓவர் சப்ளையாக இருக்கிறப்ப ரொம்பவுமே வந்து ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. பட் இந்த டைம் வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால கண்ட்ரி வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க. அது குரூட் ஒரு நல்ல சைனாக இருக்கும். பட் இன்னொரு நெகட்டிவான சைன் என்னென்னா, OPEC அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரியிலேருந்து UAE வந்து இந்த மே 1 எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எந்தளவுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா, உண்மைதான், ரிலையபிள் சோர்ஸு தான். இது உண்மையாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி க்ரூட் ஆயிலோட ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுற காலங்காலமான யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிலாம் இன்னுமே வந்து ரிஃபைண்டாக புதுசாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒபாக்கில் வந்து UAE ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. என்ன மாதிரி நோக்கத்துக்கான தெரில, ப்ராஃபிட் நோக்கமா அப்படின்னு தெரில, பார்க்கலாம். கைஸ் நம்ம லெவலில் இருந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரொடக்ஷன் லெவல் இந்த ஏரியா இருக்கலாம். இந்த மார்க் பண்ண பாருங்கள், இந்த ஏரியா தான் ப்ரொடக்ஷன் லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி ரிட்டர்ன் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் ஆஃப் இது ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆக்டாக இருக்கும், செகண்ட் லெவல் ஆக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகி கீழே போகும். அது பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஒரு நல்லாவே ஒரு டவுன் மொமெண்டம் தான். ஸோ அதனால தான் நான் இந்த பிஇயில் வந்து ட்ரேட் எடுத்து வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேடர்ஸ், நம்மளோட பி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மேலே வந்து போயிட்டுருக்கு. அதாவது 9,750 பி கால் ஆப்ஷன் தான். நல்லாவே ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. ஓப்பனிங் ப்ரைஸே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலுமே நல்ல ஒரு மொமெண்டம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்டு ஆப்ஷன் செயினில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப புட் ஆப்ஷன் நல்ல ஒரு ஸ்பைக்கில் இருக்குது கைஸ். எல்லாமே புட் ஆப்ஷன் நல்ல ஒரு ஸ்பைக்கு கைஸ். நம்மளை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம லெவலில் ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் கொடுக்குது. இது ஒரு பேனிக்காக கூட இருக்கலாம். இன்கேஸ் இதில் சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா கீழே ரொம்பவுமே விழுறதுக்கான சான்சஸ். அடுத்த ஒரு சப்போர்ட் இந்த ஏரியா தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ரிவர்சல் ஆகுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. கைஸ் நான் சொல்லியிருந்தேன், இன்கேஸ் ஆஃப் நீங்கள் பியில் இருந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு பிக் மொமெண்டம் வந்து பிஇ கால் ஆப்ஷனை எந்த அளவுக்கு வந்து படாப்படுத்திருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் எடுத்த 9850 காட்டுறேன். ஓகே, லோவர் டைம் ஃப்ரேம். எஸ், இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸிட் ஆகிருப்போம். எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பாருங்கள், ரெட் கலர் கேண்டில். சடனாக வந்து இந்த ஒரு ஸ்பைக் வந்து வந்துடும். ஃப்யூச்சரில் ஒரு 10 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் ஆச்சுன்னா இதில் மோர் தென் வந்து ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளை பயன்படுத்தும். ஆப்ஷன் ட்ரேடிங்கோட நெகட்டிவே அதான். இன்கேஸ் நம்ம லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். பட் நான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு என்ட்ரி எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். இதுதான் என்னோடய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்.
என்னோட பொசிஷன் அண்ட் 500 rupees which is enough for me. ஓகே, இன்றைக்கி ஒரு லீவ் டேயில் ஓகே, ஆக்சுவலி லீவ் டே மீன்ஸ் மார்க்கெட் லீவ், அதை நான் சொல்லலை. ஐ ஆம் 9 to 5 ஒர்க்கிங் எம்ப்ளாயி, 9 to 6 ஒர்க்கிங் எம்ப்ளாயி. ஸோ இது எனக்கு ஒரு ஓகேவான ஒரு ப்ராஃபிட் தான். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கலான் இருக்கேன், ஒரு குயிக்கான அப்டேட். அண்ட் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் ட்ரேடிங் ப்ராஃபிட், ஸோ நம்மளோட வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது நம்மளோட வெப்சைட் அண்ட் தென் இது நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ இது நீங்களே பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ப்ராஃபிட். உங்களை இந்த யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம க்ரூட் ஆயிலில் புட் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன். தென் நீங்கள் யூடியூப்பில் வந்து என்னையை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா ஸோ யூடியூப்பில் தமிழ் கம்யூனிட்டியில் க்ரூட் ஆயிலில் லைவ் ட்ரேடிங் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட்டோடு போடுற ஒரே ஒரு யூடியூப் சேனல் நம்ம தான். ஸோ இவ்வளோ பிளேலிஸ்ட்டில் இவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இது என்னோடய யூடியூப் ஸ்டூடியோ. வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் வந்தாலே தெரியும், இவ்வளோ வீடியோ எல்லாமே தமிழ் கம்யூனிட்டியில் லைவ் ட்ரேடிங்கில் க்ரூட் ஆயிலில் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே உட்காந்து உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். எனக்கு ஒரு 77 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. பட் ஈவன் தோ ஐ காட் த மோர் தென் 300 எல்லா வீடியோவுமே. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இன் ஃபோன் கால். இது என்னோடய நம்பர். ஸோ என்ன டவுட் இருந்தாலுமே இது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பை.